ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போறத பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து போகணும்னு நினைச்சோம், அதுக்குள்ள நடந்துருச்சு. தெய்வம் நம்ம பக்கம் இருக்குங்க. நம்ம வீட்டுல உலக அதிசயம் நடந்திருக்கு. என்னங்க 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 என்னடி தலதறிக்க ஓடி வர? காய்கறி விலையெல்லாம் தாறுமாறா ஏறி போச்சா? இல்லங்க, செல்வா தீபா கூட்டிட்டு வராங்க. இப்பதான் பார்த்தேன். ஆமாங்க, இந்த குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுங்க. அவங்கள வாசல்லே நிறுத்தி வைங்க, நான் ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன். போடி போடி, நிக்காத போ. வா மருமகளே. பார்வதி பார்வதி, சீக்கிரம் வாடி. மருமகள் என்ன பார்த்து சிரிச்சாடி. சீக்கிரம் வா. என்னப்பா அதெல்லாம் வழிய விடுங்க. ஏப்பா இருப்பா மைசன், 2 minutes மைசன், 2 minutes. ஏ பார்வதி, எங்கடி போன? சீக்கிரம் வாடி. வரேங்க. சீக்கிரம் வா 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 வா. அத்த, பொறுமையா சுத்துங்க. என்னடி சுத்தடி, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிற? சுத்து, திருஷ்டி எல்லாம் கழியணும். அப்பா, இனிமேவாது சண்டை சச்சரவு இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஆமாங்க ஆண்டவா, இனிமே அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பழசை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம கூடயும் சந்தோஷமா இருக்கணும். ஆமாங்க. ஆமா, நல்லா சுத்து. போட்டு வை. தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? நல்லா இருக்கணும்ப்பா. நல்லா இருங்கப்பா. செல்வா, ஆர்த்தி எடுத்தா தட்சணை போடணும்பா. இல்லப்பா, சாஸ்திரப்பா, அதனாலதான் சொன்னேன். உனக்கு லாட்டரி தாண்டி. ஏப்பா இவ்வளவு? பார்வதி போதுண்டா. ஆடா, இதுக்கு எதுக்குடா பர்ஸு? யோ போயா. நீங்க போங்கப்பா, போங்க ரெண்டு பேரும். நீ ஆர்த்தி கூட்டிட்டு வாடி. வா சீக்கிரம், வா வா, போ உள்ள போ. ஏடி பார்வதி, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டல? இந்த பாரு, அவனுக்கு முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும், மறந்துடாத. மறக்கலங்க. மருமகளுக்கு பூண்டு ரசம் ரொம்ப பிடிக்கும், கரெக்ட் தானே? அதையும் சேர்த்து பண்ணிடு, எதுவும் கம்மியா இருக்கக்கூடாது, புரியுதா? போய் தடபடலாம் பண்ணு. பால் பாயசம் மறந்துடக்கூடாது, சொல்லிட்டேன். சரிங்க. மேலதான் போறான். ஏங்க, என்னங்க இது? ஒன்னா சேர்ந்து வந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஏண்டி, சேலத்துல மாங்கொட்டையை விதைச்ச உடனே கோயம்பேடுல உனக்கு மாம்பழம் கிடைக்கணும் எதிர்பார்த்தா எப்படி? இன்னும் கொஞ்ச நாள் ஆகுண்டி. அவங்க இன்னைக்கு ஒன்னா வந்தாங்களேன்னு சந்தோஷப்படு. நாம வயசானவங்க, எல்லா சந்தோஷத்தையும் ஒன்னா கொடுத்தா பெருசுங்க நம்ம ஹார்ட் அட்டாக்ல புட்டுக்கிட்டு போயிட்டா எப்படின்னு சிறுசுங்க புரிஞ்சுட்டு பண்றாங்க போல இருக்கு. சரி சரி, நம்ம பஞ்சாயத்து இருக்கட்டும். முதல்ல சம்மந்திக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் வருதே, அவர்தான். பேசுங்க பேசுங்க. ஹலோ சமந்தி, நான் சுதர்சனம் பேசுறேன். சமந்தி, நான் தான் நல்ல சிவம் பேசுறேன். என்ன பண்றீங்க? நான் ஸ்வீட் சாப்பிடுறேன் சமந்தி. அடடா, என்ன திடீர்னு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சமந்தி. மாப்பிள்ள வந்தாரு, பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாரு. இங்கேயும் நல்ல செய்திதான். என் மருமக வந்தா என்ன பார்த்து சிரிச்சா சம்பந்தி, சிரிச்சா. என் பொண்டாட்டிய பார்த்து அத்தைன்னு சொன்னா. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குளிர்ந்து போயிருக்கோம் சம்பந்தி. இந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்கணும்ல. புரியலையே.
குழந்தைகளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்ல. ஆமா, நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். சம்பந்தி, ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சுங்க? சாந்தி முகூர்த்தம் பத்தி சொன்னாரு, சிக்னல் கட் ஆயிடுச்சு. ஹலோ, டவர் இல்ல போல் இருக்க. திரும்பவும் கூப்பிடுவாருங்க. ஏதோ நம்ம பிள்ளைகளுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு அதுக்கான ஏற்பாடுலாம் நடக்க போகுது. அதை நினச்சா சந்தோஷமாக தான் இருக்கு. இதை பார், ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் கைகூடி வரும்னு. வருது, எல்லாம் கரெக்டாக நடந்துடும். நீ கவலைப்படாத. நீ ஏன் நிற்கிற? போய் சமையல் ரெடி பண்ணு. சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பார், அவங்க எப்படி இங்கே தான் சாப்பிடுவாங்க, வெளியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்கள டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அவங்க சாப்பிட்ற அழகாக ரசிப்போம். புரியுதா? போ போ. சரிங்க. மறக்காத, பால் பாயசம் முக்கியமா, எனக்கு பிடிக்கும். போ பாடி. பாப்பா ஸ்கூல்ல நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க. நீயே போமா, நீயும் பேரண்ட் தானே. இது வரைக்கும் எல்லா மீட்டிங்க்கும் நான் தான் போயிருக்கேன். குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க ஒரு தடவையாவது போங்க. டோன்ட் ஆர்கியூ. என் தம்பி மாதிரி நீங்களும் குடும்பத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காதீங்க. அப்பப்போ கம்ப்யூட்டர்லேருந்து கண்ணை வெளியில எடுத்து பொண்டாட்டி குழந்தைங்களையெல்லாம் கொஞ்சம் பாருங்க. சரிம்மா, உன் தம்பி ஷியாம் அளவுக்கு நான் ஒன்றும் மோசம் இல்லை. இப்போ அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா? அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சிக்க விருப்பமும் இல்லை. உனக்கு தேவைப்படலனாலும் இளவரசிக்கு அவன் தேவைப்பட்டிருப்பானே. அவ அவனை தேடிருப்பாளே. அவ கெட்டிக்கார பொண்ணு. அவ பிரச்சனைய அவளே தீத்துப்பா. நொடிஞ்சு போன மகா கம்பெனிய நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டா. ஒரு அளவுக்கு பேங்க்ல இருக்கிற கடனை எல்லாம் குறைச்சிட்டா. அவளுக்கு ஷியாமோட உதவியெல்லாம் தேவையே இல்லை. அவளை காப்பாத்திக்க அவளுக்கு நல்லாவே தெரியும். பார், யார் வரா பார். விமலா, வாங்க மாமா. வாங்க, உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? ராமேஸ்வரம் போயிருந்தேன், பிசினஸ் விஷயமா, அதான் வர முடியல. அப்படியா? எங்க தங்கியிருக்கீங்க? ஷாமோட வீட்டில் தான். அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவன் இப்ப எங்க இருக்கான்? நுங்கம்பாக்கத்துல. ஓட்டேரியில தங்கியிருக்கிறதா சொன்னா? அங்கேருந்து மாறிட்டாமா. அதுக்குள்ளயா? எப்படியோ போறான், நமக்கு என்ன, விடுங்க. இங்க பாரு விமலா, எந்த விஷயத்தையும் அப்படி விட முடியாது. முக்கியமா உன் தம்பி விஷயத்த. நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. நாம ஜமீன் பரம்பரைங்கிறத மறந்துடாத. அதனால நீயும் உன் தம்பியும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கிறதுனால நாம நிறைய விஷயங்களை இழக்கிறோம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைய காலகட்டத்தில் மகா அனுபவிக்கிற சொத்து எல்லாமே உனக்கும் உன் தம்பி ஷாமுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சொந்தம். அது தெரிஞ்சே நீ மகாவோட தொடர்பு வச்சுட்டு இருக்க. அந்த கம்பெனிக்கு உன் பேங்க்ல இருந்து லோன் வேற கொடுக்குற. ரொம்ப வருத்தமா இருக்குமா? எனக்கு பழைய குப்பையை கலறது பிடிக்கல. உன் உடம்புல ஓடுறது ஜமீன் ரத்தம் தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு உங்க விஷயங்கள்ல நம்பிக்கையும் இல்ல, சம்பந்தமும் இல்ல. எப்படி நீ இப்படி ஒரு பொறுப்பு இல்லாம பேசுற? உங்க அப்பாவை கொண்ட கும்பல் இந்த மகாவோட கும்பல். ரத்தம் கொதிக்கலையா உனக்கு? அதெல்லாம் பழைய கதை. மகா என்ன பாவம் பண்ணா? அவளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியாதே. அவளுக்கு தெரியுதோ தெரியாதோ, உனக்கு தெரியும் தானே. மகா அப்பா உங்க அப்பாவை கொலை பண்ணதும் நம்ம சொத்தை எடுத்துக்கிட்டதும் எல்லாம் உனக்கு தெரியும் தானே. என்ன நடவடிக்கை எடுத்த நீ? மகா என்ன பாவம் பண்ணான்னு என்னையே திருப்பி கேட்கிற நீ. உனக்கு வெக்கமா இல்ல? நீ ராஜேந்திர பூதின் மகதானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. மும்தாஜுக்காக ஷாஜஹான் கட்டின தாஜ்மஹால் இப்ப யாருக்கு சொந்தம்? ராஜராஜன் கட்டின பெரிய கோட்டை அவங்க சந்ததிங்க யாராவது இப்ப அனுபவிக்கிறாங்களா? அந்த மாதிரி பல பிரம்மாண்டமான சாதனைகளே இப்ப யாருக்கும் சொந்தம் இல்ல. 3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம கைய விட்டு போன ஜமீன் சொத்துக்களை நம்மளுக்கு சொந்தம்னு கொண்டாட நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஷாமா பாராட்டுறேன், உன்னை திட்டுறேன். எத்தனை தலைமுறை ஆனா என்ன, அந்த சொத்து நம்ம உரிமை. சில செயல்களோட பலன் தலைமுறை தலைமுறையா நீடிக்கும். காந்தியை கொன்னவன் குடும்பத்துக்கு தலைமுறை தலைமுறையா கெட்ட பேர் தான். சில விஷயங்களோட வீரியத்தை நம்மளால தடுக்க முடியாது. வேர்கள் இல்லாத மரங்கள் உறுதியா நிக்காது. குடும்பமும் அப்படித்தான். வேண்டாம் மாமா, விட்டுருங்க.
இப்படி எல்லாம் பேசி பேசி என் தம்பிய பிரெயின் வாஷ் பண்ண வரைக்கும் போதும். என்னையும் பிரெயின் வாஷ் பண்ண வேண்டாம். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ நம்ம ஜமீன் பரம்பரைக்கே பெரிய களங்கம். நம்ம பரம்பரை பேரை அழிக்க வந்தவ நீ. நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கங்க. ஐ டோன்ட் கேர். உங்களுக்கு ஜால்ரா அடிச்சா தியாகி பட்டம், எதிர்த்து என் மனசாட்சிக்கு சரின்னு பட்டதை செஞ்சா துரோகி பட்டம். ரெண்டுமே எனக்கு தேவையில்லை. விமலா, அந்த ஜமீன் சொத்து நம்ம கைக்கு வந்து சேரணும். மகா குடும்பம் நம்ம கிட்ட இருந்து எடுத்த சொத்தை மறுபடியும் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். நீ செய்யலன்னு என்ன, ஷாம் அந்த வேலையை கரெக்டா செய்வான். அதுக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. நீ இதுல தலையிடாம இருந்தா அது ஒன்னே போதும். அந்த ஷியாம் இருக்கிற பக்கம் நான் தலை வச்சே படுக்க மாட்டேன். ஒருத்தரை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. நீங்க அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க. நீ உருப்படவே மாட்ட. நீ நம்ம ஜமீன் வாரிசே இல்ல. தேங்க்யூ. அம்மா, என்னம்மா? இந்தாங்க. பால் மாத்திரை எல்லாம் கொண்டு வந்துட்டேன்னா கிச்சன் வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆமாம்மா, ஆனா ஒரு ஆள் சாப்பாடு மிச்சமாயிடுச்சுமா. இருக்கட்டும்மா. திடீர்னு வெங்கடேஷ் வருவான், பசிக்குதுன்னு சொல்லுவான். அப்போ உதவும் இல்ல. இருக்கட்டும். சரி, மாத்திரை கொடு. இந்தாங்க. எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படுத்துக்கோ. நான் கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு வரேன். சரிம்மா. நீ படுத்துக்கோ. யார் இந்த நேரத்துல? டேய் டேய் டேய், சி வெளிய போடா பாரு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நாசமா போ. என்னம்மா, என்ன பெத்த தாய்மா நீங்க? என்ன வாழ்த்த வேண்டிய வாயால நாசமா போன்னு சாப்பிடுறீங்களாம்மா? உன்னை வாழ்த்தி வாழ்த்தி என் வாய் வலிச்ச காலமெல்லாம் போச்சு. எத்தனை பேர் வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்க. நட்புன்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அன்பு பாசம் இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா? பேசுறதே வேஸ்ட். வெளியே போ முதல்ல. நான் போறேம்மா. ஒரேடியா போகதான் போறேன். வெளிநாடு போலான்னு இருக்கம்மா. நீங்க செத்தா கூட நான் கொல்லி போட வரமாட்டேம்மா. கடவுளோட விருப்பம் தானா, அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். நான் வெளிநாடு போக பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்துட்டேம்மா. கையில் சுத்தமாக காசே இல்லை. வெளிநாடு போனால் நான் சாப்பாடு கூட என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலம்மா. பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போய் பிச்சை எடுக்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேம்மா. அந்த தொழிலையாவது நேர்மையா செய். மா, என்னம்மா நீங்கள்? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் நீங்கள் நிஜமாவே பிச்சை எடுக்க சொல்கிறீங்களம்மா? மா, நீங்க நினைச்சா இந்த அவமானத்தை தடுக்கலாமேம்மா. உங்க மகனை பிச்சை எடுக்க விடாம பண்ணலாமே. எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபா என்னை பெத்த பாவத்துக்காக கொடுத்தீங்கன்னா பிச்சை எடுக்காம ஒரு சின்ன கடையை வச்சாவது நான் பொழைச்சிப்பேம்மா. எப்போ போர் பணம் 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 தேவைப்படும் போது அம்மா நினைப்பு வரும்ல உனக்கு? இல்லைம்மா, இதுதான் கடைசி தடவை. நான் வெளிநாடு போயிடுவேன். இனிமே நீங்க செத்தா கூட நான் கொல்லி போட கூட வரமாட்டேம்மா. சும்மா சும்மா அதே சொல்லாத. பணம் கொடுக்குறேன். இதான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். இதோட நீ போயிடணும். சரிம்மா. நான் கேட்ட அந்த 3 லட்சத்தோட ஏதாவது கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரொம்ப தாகமா இருந்து அதான் குடிக்க தண்ணி. அத கூட திருட்டுத்தனமா தானே செய்யற.
நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? இந்தா நீ கேட்ட பணம். நீ சொன்ன மாதிரி உன்னை புள்ளையா பெத்ததுக்கு நான் கொடுக்கிற நஷ்ட ஈடு. இந்த தாயோட கடைசி அட்வைஸ் என்ன தெரியுமா? இனிமேலாவது நல்லவனா ஆறதுக்கு முயற்சி பண்ணு. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேட முயற்சி பண்ணு. மறுபடி வந்து என்ன தொந்தரவு பண்ணாத. இதான் உனக்கு கடைசி வார்னிங். ஏய், நீ இங்கே இருக்க. நீ எப்படி இங்க வந்த? உன்ன நான் தானே கூட்டிட்டு வந்தேன். நீ பாவம் பண்ண, நான் பரிகாரம் பண்ண கூட்டிட்டு வந்தேன். மா, இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுமா. அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு நான் விட மாட்டேன். உன்னை விட மாட்டேன். நீ விட மாட்டேன். என்ன தெரு தெருவாலே வச்சாமா. என் வாழ்க்கையை நாசம் பண்ணதே இவதான். உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. போகுமா அந்த பக்கம். சத்யா மேல போ, மேல போ. எங்க நீ ஓடுற? விட மாட்டேன். நீ வாங்க வேணா, தள்ளுக்குமா. என்ன குத்து முதல்ல தள்ளுங்க. பாவி, இதுக்கு அவனை பெத்து வளர்த்தேன். நீயும் இப்ப திருந்துவ அப்ப திருந்துவன்னு ஒவ்வொரு நிமிஷமும் காத்துட்டு இருக்கேன்டா. இப்படி கொலைகார பாவியா வந்து நிக்கிறியே. நீதிக்கு தண்டனை கொடுக்கிற அளவுக்கு நீ ஒண்ணு பரம யோக்கியம் இல்ல. என்ன கொத்தி கொல்லு, கொல்லு, கொல்லுடா, கொல்லு. சந்தியா நீ மேல போ, போ மேல. உட்காந்து தொலை. நீ பெரிய நிலைமைக்கு வருவேன்னு நினைச்சேன். உன்னை இந்த உலகமே பாராட்டணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில போலீஸ் உன்னை தேடுற நிலைமைக்கு ஆளாயிட்டியே. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக வேண்டாம். நைட்டு என் ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடு. காலையில போலாம். இந்த நீ கேட்ட 3 லட்சம் புடி. எழுந்துரு, படத்துக்கு வா. சரியா? எழுந்திருப்பா, காஃபி கொண்டு வந்திருக்கேன். சரியா? கதவு தரப்பா, டைம் ஆச்சு. எந்திரி. காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஜெயிலுக்கு கிளம்புப்பா. அடி பாவி, துரோகி, ஆசை வார்த்தை காட்டி என்ன ஏமாத்துவியா? டேய் நில்லு. இன்ஸ்பெக்டர் எங்க வர்ற? பிடிங்க அவனை. டேய் 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 ஓடாத. அவனை விட்டுறாதீங்க. புடிங்க. டேய் நில்றா. டேய் நில்றா. இங்கட ஓடுற. நில்றாடா. டேய் டேய் நில்றா. இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், உங்க வன்முறை எல்லாம் வெளிய போய் வெச்சுக்கோங்க. நில்றா. அப்பா அவன் என் புள்ள. போடா. அவனை கூட்டிட்டு போங்க. தாயாடி போங்க. டேய் உன்னை நான் விட மாட்டேன். போடா. விட மாட்டேன். ஏய் ஏய் போடா. உங்க ரெண்டு பேரும் நான் விட மாட்டேன். திரும்பி வருவேன். போடாடா. உங்க வாழ்க்கை நாசம் பண்ணாம விட மாட்டேன். விட மாட்டேன். ஏறா வண்டியில. ஏறா வண்டியில.
என்னையே ஏமாத்திட்டல இந்த போலீஸை புடிச்சு கொடுத்துறல வருவேன் வந்து உங்களை கொலை பண்ண விட மாட்டேன் போங்க விட மாட்டேன் அம்மா நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நான் நல்ல அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு மனசாட்சி உள்ள பொம்பளையா இருக்கிறேன். அது எனக்கு போதும்.